வணக்கம் நேர்களே. நிப்டி மூணாவது நாளாக வீழ்ச்சி 90 புள்ளிகள் விழுந்திருக்கிறது. 24,410 முடிவடைந்திருக்கிறது. வை தேர்ட் டே ஃபால்? இந்த ஃபாலுடைய முக்கிய காரணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா மெயினாக ட்ரம்ப்பினுடைய ஃபுல் டேரிஃப் இம்பேக்டில் என்ன மாதிரி ஆகும் அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது ஃப்யூச்சரில் ஒரு காம்படிட்டிவ் இன் சம் ஏரியாஸ் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ் தான் இருக்க போகுது. இது ஒன்லி சென்டிமெண்ட் ஹஸ் ட்ரிவன் இன் டு த மார்க்கெட் அண்ட் அ டீப்பர் சைடு. இந்த 24,410 இப்பொழுது 200 டே மூவிங் ஆவரேஜை டச் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அதற்கு நம்ம 2-3 நாள் முன்னாடியே இன்புட்டையும் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதுமாரி அட்வான்சஸ் 999, டிக்ளைன்ஸ் 1572. ஸோ மார்க்கெட் பிரெத்தும் பார்த்தோன்னா ஓவராலாக நெகட்டிவாக தான் இருக்குது. செக்டரில் பார்த்தோன்னா எஃப்எம்சிஜி மீடியா பெட்டராக இருக்குது, பாக்கி எல்லாம் விழுந்திருக்கு. மெயினாக ரியாலிட்டி ஆட்டோ மார்க்கெட்டை புஷ் பண்ணிடுதுன்னு சொல்லலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் சென்டிமெண்ட் கான்ஷியஸாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஓவரால் சென்டிமெண்ட் தான். இன்றைய தினம் பிரதம மந்திரி ஜப்பான் போயிருக்காரு, நாளை மறுதினம் சைனா போறாரு. ஸோ அதனுடைய இம்பாக்ட் நெக்ஸ்ட் வீக்ல இருக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கலாம். மேலும் இரண்டாவது பார்த்தோம்னா பிளஸ் வரக்கூடிய இந்த இதுவரையும் நடந்திருக்கக்கூடிய Q1 ரிசல்ட்ஸ் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ரிசப்டிவா இல்லை. ஆனால் நம்மளுடைய மைக்ரோ எக்கனாமிக் டேட்டாஸ் ஆர் வெரி வெரி ஸ்ட்ராங். ஸோ அதனால அதை வைத்து பார்க்கும் பொழுது நம்மளுடைய ஜிடிபி growth பெட்டராக கொடுத்துருக்கு Q1ல. ஸோ இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது மார்க்கெட் இஸ் ரிக்வயர்ட் லார்ஜ் நியூஸ் அண்ட் சென்டிமெண்ட். அது வருமா வராதா எப்படி இருக்கும் என்பதும் பார்க்க வேண்டும். ஸோ அதனால இந்த மார்க்கெட் இந்த பெயின்ஃபுல் ஆல்ரெடி இருக்கிறது, இந்த இடத்துல முடிஞ்சிருமா இல்லை முடியாதா என்பதை பற்றி நம்முடைய சிறப்பு வீடியோவில் பேச இருக்கிறோம். இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.